இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ கனமாக இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் திருப்பத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது ஒரு 10-15 பேர் வந்தாங்க. 35 ஆண்டுகள் ஆச்சு அண்ணா நாங்கள்லாம் இங்கே வந்து, ஆனால் இன்னும் வேலிக்குள்ளே தான் இருக்கோம், ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நீங்களும் எங்களுக்காக பேசுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக விசாரித்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்காங்க. தாய் மண்ணுன்னு சொல்கிறோம், இதுதான் தாய் வீடுன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கோ ஒரு தேசத்தில் கூட ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது, ஒரு வாழ்க்கை கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம தேசத்தில் அது கிடைக்கல அவங்களுக்கு. அது மிகப்பெரிய வழியாக இருந்தது. அபி, இதுதான் இந்த படத்தை நீங்கள் வெல்லவே முடியாது. அப்படி ஒரு படம் அவருக்கு, அதுதான் சுப்பிரமணியபுரம் தான். அவர் திரும்ப சொல்லுவேன், சுப்பிரமணியபுரத்தை நம்ம நினச்சாலும் திரும்ப எடுக்க முடியாதுறான்னு. எனக்கு ஒரு நாடோடிகள் தான், அதை தாண்டவே முடியல இப்போ வரைக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பு அபி. நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா லட்சணமும் இருக்குது, எழுதி நடிச்சுக்கிட்டே இருங்க அந்த மாதிரி படம். இது அறம் பேசக்கூடிய ஒரு திரைப்படம், அன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு நேர்மையான திரைப்படம். என் குருநாதர் கேபி சார் சொல்லுவார், நாடோடிகள் திரைப்படத்தை என் கூட தான் வந்து உட்காந்து பார்க்கணும், நான் உன் கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாள் கழிச்சு என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. டைட்டில் போடும்போதே கை தட்டுறாங்க. சசினா, இதுக்கு எதுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னா, தெரில சார் தட்டுறாங்க அப்படின்னா. அது இந்த படத்துக்கு நடக்கும். என்னன்னா, அப்புறம் படம் பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார், ஒரு முழு மனசோட ஒரு நல்ல அறத்தையும் ஒரு நிஜத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்றது படத்தில் தெரியும். நீங்கள் உண்மையாக உழைச்சிருந்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் உணர்வாங்க, நீ என்ன எண்ணத்தில் பண்ணியிருக்கியோ அது ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு சொன்னார். அதை நான் உணர்ந்தேன் இந்த படத்தில். இந்த நாய் கூட அழகாக நடிச்சிருக்குங்க, சூப்பராக நடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு, இவன் பிரமாதமாக பண்ணியிருந்தான். கைத்தட்டிக்கிட்டே இருந்தேன் சுதர்சனை பார்த்து. சுதர்சன் மாதிரி மனிதர்கள், பல மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். உதவி இயக்குனர் அலையும் போது அப்படியே கை நீட்டி ரோட்டில், அண்ணா யாராவது நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு கேட்கும்போது அதெல்லாம் நினைவு வந்துச்சு. அந்த மாதிரி, அதாவது முகமே தெரியாதவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள். பேரன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம குமரவேலும் அப்புறம் அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. அற்புதமான விஷயம். உங்கள் சீனுக்கெல்லாம் நான் கத்திட்டேன். அதாவது என்னை மறந்து ஐயோ அப்படின்னேன், பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மனசு அவ்வளவு பாரமாக இருந்தது. அற்புதமாக நடிச்சிருந்தீங்கம்மா. எனக்கும் நம்மளும் சேர்ந்து நடிச்சிருக்கோம், எனக்கும் அம்மா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சேச்சி வேஷம் போட்டு அவன் நின்னா சரியாக கும்முன்னு இருந்த, சூப்பராக இருந்தது. உங்கள் சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக சிரித்த ஒரு மேடம். பக்கோட நடிச்சிருந்தீங்க. பக்கு என்னுடைய நண்பன், குமரவேல் என்னுடைய நண்பர். அப்புறம் அவங்க தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப அழகாக நடிச்சிருக்க. அது பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரியே தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அந்த காவல்துறை அதிகாரி திலக், அதாவது நமக்கு ஒரு படைப்புக்குள்ளே, நல்ல படைப்புக்குள்ளே நம்ம இருந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு முறையும் நம்ம ஏங்குவோம்ல, அப்படி ஒரு படைப்பு இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த படைப்பு நம்மளை கைவிடவே விடாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்கள் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்களே ஜூனியராக இருக்காங்களா, எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தாலே பதட்டமாக இருந்துச்சு, ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஐயோ. அதில் வேறு ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பார் அபி, அவன் எச்செல்லாம் முழுங்கிட்டு இப்படியே நின்று சார் அப்படின்னோடனே இரியா அப்படின்னேன் நான். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிம்ரன் மேம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. என் தம்பி சசி, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் உண்மையிலடா அவனை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுன்னு தோணுச்சுடா, அந்த மாதிரி இருந்துச்சுடா. அதாவது நீ நல்லவன் நேர்மையானவன் அப்படின்னு வந்து சொல்லவே வேணாம், ஸ்க்ரீனில் நீ வந்தாலே அது தெரிஞ்சிடும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறொரு தளத்துக்கு போய் எனக்கு இறுதி காட்சியிலெல்லாம் என் கண்கள் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது.
அந்த அளவுக்கு, அதாவது உன்னை நான் எப்படி பார்க்கணும் அதை விட 100 மடங்கு அதிகமாக ரசிச்சிருக்கிறான் அவன் அபி.